அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவாக நாம் திருமண பொருத்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த திருமண பொருத்தத்தில் தான் ஏகப்பட்ட முரண்பாடுகள், அதாவது 10 பொருத்தம் என்று பொருந்தாத அட்டவணையை வைத்துக்கொண்டு ஜாதகத்தையே ஆராயாமல் 10க்கு 8 பொருத்தம் வேண்டும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 5 பொருத்தம் கணம், யோனி, ரச்சு, ராசி, ராசி அதிபதி, இந்த பொருத்தங்கள்லாம் இல்லைன்னா திருமணமே செய்யக்கூடாது. அதே மாதிரி 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தாலே அது செவ்வாய் தோஷம்தான். தோஷத்துக்கு தகுந்த பொண்ணு தான் வரனை தான் பார்க்கணும். அதே போல் 1, 2, 7, 8 ராகுகேது இருந்தால் அந்த ராகுகேது உள்ள வரனை தான் பார்க்கணும். இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் சில மூட நம்பிக்கைகள் பரப்பப்படுவதால் தான் ஜோதிடத்தின் மீது உள்ள நம்பிக்கை கேள்விக்குறியாகுது. 10 பொருத்தம் பார்த்தேன், திருமணம் செஞ்சேன், ஆனால் திருமணம் தோல்வியில் முடிஞ்சு, இல்லாட்டி கணவன் மனைவி இருந்து விட்டார். இதற்கு ஜாதகத்தை ஆராயதான் காரணம். 10 பொருத்தம் என்று இல்லவே இல்லை. நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் அல்ல, இருவருடைய ஜாதகங்களுக்கு தான் பொருத்தம். திருமண பொருத்தம் என்பதை 2 நட்சத்திரங்களுக்கு உண்டான பொருத்தம் என்பது சிலர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நட்சத்திரங்களுக்கு உண்டான பொருத்தமே கிடையாது. இருவரின் ஜாதகங்களுக்கு உண்டான ஜாதக அனுகூல பொருத்தம் தான் இருவருடைய திருமணத்தை உறுதி செய்யும். கணப்பொருத்தம் இல்லைனாவே நம்ம திருமணம் வேண்டாம். அதாவது மனுஷகணம், தேவகணம், ராட்சசகணம் 3 கணத்தை பிரிச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. கணம் என்பது குணம். லக்கணத்தோடு சுபர்கள் தொடர்பு கொண்ட ஜாதகத்தை, லக்கணத்தோடு சுபர்கள் தொடர்பு கொண்ட ஜாதகத்தை இணைக்கும் போது இருவருடைய கருத்துக்களும் ஒற்றுமையும் நன்றாக இருக்கும். அதே போல் லக்கணத்தில் பாவர்கள் இருந்தால் அந்த பாவர்கள் தனித்து இருக்கும்போது அந்த பாவத்தமான ஜாதகத்தை இணைக்கும் போது இது தோஷ சாமியமாகும். இதையெல்லாம் எடுத்து அதே போல் 2, 7, 8 ராகு இருந்தால் அந்த ராகு குரு சுக்கரனுடைய தொடர்பை பெற்றிருந்தால் அது தோஷமாகவே இல்லை. மேலும் திசை இளமையிலேயே முடிந்து விட்டாலோ அல்லது அந்திம காலத்தில் அந்த திசை வந்தாலோ அதை பற்றி நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போலத்தான் செவ்வாய் தோஷம் தன் நிலைமையில் கூட இருந்தாலும் அந்த 1000 ஒருத்தருக்கு தான் அந்த செவ்வாய் தோஷம் தன் நிலையிலே இருக்கும். அந்த திசை இளமையில் சென்றாலோ அல்லது அந்திம காலத்தில் அந்த திசை வந்தாலோ அதை பற்றி நாம் கற்பனை செய்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மிக மிக பிரயோகிக்கப்படுவது யோனி பொருத்தம். அந்த யோனி பொருத்தம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது யோனி பொருத்தம் இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரத்துக்கு யோனி அப்படியெல்லாம் கிடையாது. யோனி பொருத்தம் என்பது காம திரிகோண பாவங்களை ஆய்வு செய்து நாம் சொல்ல வேண்டியது. அதாவது 3ஆம் இடம் காமத்தின் வீரியம், 7ஆம் இடம் தாம்பத்தியம் அனுபவிக்கும் அமைப்பு, 11ஆம் இடம் அதன் மூலமாக பெறும் மகிழ்ச்சி. இந்த 3 பாவங்களும் ஒருவருக்கு எப்படி இருக்கிறதோ மற்றவருக்கு அப்படியே இருக்க வேண்டும். ஒருவர் அதீத காலமாக இருப்பார், ஒருவருக்கு காம எண்ணங்கள் குறைவாக இருக்கும். இதையெல்லாம் வைத்துத்தான் நாம் யோனி பொருத்தத்தை முடிவு செய்ய வேண்டும். அடுத்தது ராசி பொருத்தம். இது கூட ஓரளவுக்கு ஒத்து வருகிறது. அதாவது பகைக்கிரகங்களுடைய ராசி, அதே போல் பகைக்கிரகங்களுடைய லக்கணம் ஒருவருக்கு பொருந்தாது. மேலும் அந்த சஷ்டாஷ்டக ராசி, சஷ்டாஷ்டக லக்கணம் கூட நட்பு லக்கணங்களாக இருந்தால் அதை அனுகூல சஷ்டாஷ்டம் என்று அதை ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக மகேந்திர பொருத்தம். மகேந்திர பொருத்தம் இல்லைன்னா திருமணமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மகேந்திர பொருத்தம் தான் புத்திர பாக்கியம் கிடைக்குமா. 5ஆம் இடம் குரு, 5ஆம் அதிபதி 3 கேட்டால் மகேந்திர பொருத்தம் என்ன 10க்கு 10 பொருத்தமே இருந்தாலும் புத்திர பாக்கியம் கிடைக்காது. 5ஆம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட குருவும் கெட்டு இருக்கும் நிலையில் ஒருவருக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் என்பது இல்லை. இதையெல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டும். 5ஆம் இடம் 5ஆம் பாவகாதிபதி காரகன் குரு இவரெல்லாம் எப்படி இருக்கார்கள் என்பது கணக்கில் கொண்டுதான் முடிவு செய்ய வேண்டும். அடுத்தது ரச்சனுடைய தீர்க்க சுமங்கலி என்று சொல்வார்கள். ஒருவர் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்றால் கணவனுடைய ஜாதகத்தில் கணவனுடைய ஆயுள் நன்றாக இருக்க வேண்டும். முதலில் நாம் திருமண பொருத்தத்தை ஆராயும் போது இருவருக்கும் ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்த பின்னர் தான் இருவருடைய ஜாதகத்தையும் பொருத்தம் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, ஆயுள்காரகன் சனி, இதுதான் லக்னாதிபன், அட்டமாதிபன், ஆயுள்காரகன், திட்ட கேந்திரம், திரிகோண நிலையங்கள், தொட்ட லக்னாதிபதி பரம்பரை தீர்க்கமாம் ஆயுள் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு. இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாரா இல்லையா என்று கொண்டு. ரச்சு பொருத்தம் இருந்து மட்டும் ரச்சு பொருத்தம் நல்லா இருந்துச்சுங்களே, ஏன் 2 பேருக்கு பிரிய வந்துச்சு, ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா ஆயுள் பலம் குறைவாக இருக்கும். ஆயுள் பலம்லாம் குறைவாக வரனை சேர்க்கும் போது ஆயுள் பலம் குறைவாகத்தான் இருக்கும். அடுத்ததாக இந்த வசிய பொருத்தங்கிறது என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ராசியின் ஒருத்தருடைய லக்கணமாக அமைவது, 2 பேரும் ஒரே லக்கணமாக அமையும் போது இருவருக்கும் உண்டான வசியம், அதாவது ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும். சில பேர் காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த வசியம் இருக்கும். அதாவது ஒருத்தருடைய ராசி ஒருத்தருடைய லக்கணமாகவோ அல்லது திரிகோண லக்கணங்களாகவோ திரிகோண ராசிகளாகவோ அமையப்பெற்று இருக்கும். இப்படித்தான் நாம் பொருத்தம் பார்க்க வேண்டுமே தவிர 10 பொருத்தம் என்கின்ற ஒரு அட்டவணையை வைத்துக் கொண்டு தினம் கணம், யோனி, ரச்சு, ராசி ஸ்ரீதீர்க்கம், மகேந்திரம், வேதை இப்படி எழுதிக்கொண்டே போய் 10க்கு 7 பொருத்தம் இருக்கு தாராளமாக செய்யலாம். அப்படியெல்லாம் இல்லை. நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் இல்லை. உங்களுடைய ஜாதகத்துக்கும் வரனுடைய ஜாதகத்துக்கும் தான் பொருத்தம்.
திருமண தகவல் மையங்களிலேயே அதாவது குழப்பி விடுகிறார்கள். அதாவது செவ்வாய் இருக்கிற ஜாதகம்னா செவ்வாய் அதெல்லாம் ஒரு ஃபைல், ராகு இருக்கிற ஜாதகம்லாம் ஒரு ஃபைல், சுத்த ஜாதகமெல்லாம் ஒரு ஃபைல். அப்படியெல்லாம் இல்லை. திருமணம் தகவல் மையம் நடத்தவர்கள் ஒன்றும் ஒரு மேம்பட்ட ஜோதிடர் கிடையாது. அதாவது அந்த செவ்வாய் தோஷத்தன்மையில் இருக்கிறதா, குரு சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கிறதா, அந்த ராகு குரு சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கிறதா, இதையெல்லாம் அவர்கள் கவனிப்பதில்லை. உங்களுக்கு ராகு எது செவ்வாய் தோஷங்க, அதுக்குண்டான போய் அங்கே இருக்க போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் திருமணம் தகவல் மையம் நடத்தவர்களின் சில பொய்யான நம்ப தகுதியற்ற அந்த காரணங்களால் நிறைய திருமணங்கள் தோல்வியில் முடிகிறது. நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமலும் செல்கிறது. ராகுகேது இருக்குங்க, ராகுகேதுன்னா ராகுகேது தோஷம் தான், ராகுகேது உள்ளவரை தான் சேர்க்கணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. ராகுகேது உள்ளவர்கள் ராகுகேது சுபர் தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த ராகுகேது தோஷத்தையே செய்யாது. மேலும் அதாவது ராகுகேதுக்கள் சனி செவ்வாய்களின் தொடர்பை பெறாத பட்சத்தில் அவங்க எங்கிருந்தாலும் பெரிய கெடுதல்களை தங்களது தசை புத்திகள் செய்யறதில்லை. எனவே இது மாதிரியாக ஒவ்வொரு 12 பாவகங்களையும் ஆராய்ந்து ஒருவருக்கு ஒருவர் நட்பாக இருக்கிறாரா பகையாக இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து இருவருக்கும் உள்ள ஒற்றுமை எவ்வளவு என்று தீர்மானித்த பிறகுதான் திருமணம் செய்யலாம் செய்யக்கூடாது என்று முடிவெடுக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் விட 7ஆம் அதிபதியை விட 11ஆம் அதிபதி அங்கே வலுப்பெற்று இருக்கிறார். அப்போ இந்த ஜாதகருக்கு 2 திருமணம் நடக்கும் வாய்ப்புண்டு என்று கூறி திருமணத்தை சற்று காலம் தாமதிக்க வேண்டும். அதை விடுத்து அதாவது 11 ஆட்சி இருக்கா ஓஹோ நல்ல பலன் என்று சொல்லக்கூடாது. 7ஆம் அதிபதி அங்கே 11ஆம் அதிபதி வலு குறைந்திருந்தால் கண்டிப்பாக 2வது திருமணம் நடக்கும். அதே சமயம் 7ஆம் அதிபதியும் கெட்டு 11ஆம் அதிபதியும் கெட்டிருக்கும் நிலையில் எத்தனை திருமணம் செய்தாலும் அவருக்கு நிலைக்காது. இதுதான் விஷயம். அதாவது உயிர் நல்லா இருக்கா, ஆயுள் நல்லா இருக்கா, 2வது குடும்பம் வாங்க, 2ஆம் பாகம் நல்லா இருக்கா, 3ஆம் பாகம் வீரியம் ஸ்தானம் நல்லா இருக்கா, சுகஸ்தானம் கூட ஓரளவுக்கு சுகாதிபதி வலுப்பெற்றிருந்தா போதும். அடுத்த 5ஆம் இடம் மிக முக்கியம். 6ஆம் இடம் அதாவது கடன் நோய் எதிரே குடிக்கக்கூடிய பாகம், அது 2 பேர்த்துடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கு. 7ஆம் பாகம் தாம்பத்திய வாழ்க்கை குறிக்கக்கூடிய பாகம், அது எப்படி இருக்கு, காரணம் சுக்கரன் நிலை என்ன, இதையெல்லாம் கணித்துத்தான் திருமண பொருத்தத்துக்கே நாம் செல்ல வேண்டும். இந்த 10 பொருத்தங்கள் என்பதை நாம் உறவை எழுத்து விடலாம். இந்த 10 பொருத்தங்கள் என்பது தேவையில்லாதது. அது ஒரு தொகுக்கப்பட்ட அட்டவணை, அவ்வளவே. அது நட்சத்திரங்களுக்கு உண்டான பொருத்தமே தவிர ஜாதகத்திற்கு உண்டான பொருத்தம் கிடையாது. ஜாதகத்தில் 12 பாவங்களையும் இருவருடைய பாவம் ஜாதகத்திலும் ஆராய்ந்து இருவருக்கும் ஆயுள் பலம் புத்திர பாக்கியம், அடுத்து திருமணத்திற்கு பிறகு ஒரு 35 ஆண்டுகளாவது இணைந்து வாழ்வார்களா அல்லது ஆயுள் பலம் அது வரைக்கும் இருக்கிறதா என்பதையெல்லாம் கணித்துத்தான் நாம் உறுதி செய்ய வேண்டுமே தவிர இந்த 10 பொருத்தம் என்ற அட்டவணையை வைத்துக்கொண்டு ஒரு காலம் முடிவு செய்யக்கூடாது. நிறைய திருமணங்கள் தோல்வியில் முறுவது இந்த 10 பொருத்தத்தினால்தான் என்பதை நான் உண்மையாக கூறிக்கொள்கிறேன். 10க்கு வர்றவங்களே 10க்கு 7 பொருத்தம் இருக்குங்களா பரவாயில்லைங்க, 10க்கு 5 பொருத்தம் இருக்குது, 5 பொருத்தம் வச்சுட்டு எப்படிங்க கல்யாணம் பண்ணுறது? ஏன்னா திருமண தகவல் மையங்களே சொல்கிறாங்க, அவங்களே கொடுக்கறதில்ல, அவங்களே பொருத்தம் பார்த்து கொடுக்குறாங்க. 5 பொருத்தம் இருக்குது, இது உங்களுக்கு ஆகாது, அதமம் உத்தமம் மத்தியமம் இப்படியெல்லாம் ஜோதிடம் இல்லவே இல்லை. 12 பாவகங்களையும் 12 பாவகாதிபதிகளையும் காரகன் குரு சுக்கிரன் போன்றவர்களையும் அதாவது நன்றாக ஆராய்ந்து திருமண பொருத்தத்தை முடிவு செய்வது மிக உத்தமமாக இருக்கும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.